இந்த சண்டே நம்ம நிறைய ஃபாலோவர் வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ எல்லா ஃபாலோவர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. இப்போது ஒன் ஆஃப் த ஃபாலோவர் வீட்டில் தான் நம்ம இருக்கோம். இவர் என்ன ப்ராப்ளம்னு நம்ம கூப்பிட்டுருந்தாருனா, சவுண்டு வருது பிக்சர் வரலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாரு. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்ததில் இது வந்து பேக்லைட் கம்ப்ளைண்ட். பேக்லைட் கம்ப்ளைண்ட் மாற்றிடலாமா, பேக்லைட் மாற்றலாமா அவர்கிட்ட கேட்டோம். மாற்ற சொல்லிட்டாரு. ஸோ ஒரிஜினல் ஸ்பேர் நம்ம எடுத்துகிட்டு போனதால் அங்கேயே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிவி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம்லெஸ் மாடல். ஃப்ரேம்லெஸ் மாடல்னால் டிஸ்பிளே வந்து ஃப்ரேமில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே எடுத்து நம்ம டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற ஒயிட் ஷீட்டை வந்து நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேக்லைட் 2 ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 2 ஸ்ட்ரிப்பு செக் பண்ணி பார்த்ததில்ல. ஒரு ஸ்ட்ரிப் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒரு ஸ்ட்ரிப் நல்லாயிருக்கு. அப்போது நீங்கள் கேட்பீங்க, இதில் 2 ஸ்ட்ரிப் ஒரு ஸ்ட்ரிப் தானே ஃபெயிலியர் ஆச்சு, அது மட்டும் மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு தடவை வந்து கழட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறது, திருப்பி இதை வந்து டிவியை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் சேஞ்ச் பண்ணும்போது டோட்டல் செட் ரெண்டுமே சேர்த்து சேஞ்ச் பண்ணிட்டா ஃப்யூச்சரில் வந்து நம்ம திருப்பி வந்து கழட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டு அப்பயே செக் பண்ணி பார்த்தோம், லைட்டு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எந்தெந்த ஷீட்லாம் எடுத்தோமோ அந்த ஷீட்லாம் போட்டுட்டு, இப்போ டிஸ்பிளே வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஹெவி டபுள் சைட் டேப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி தான் வந்து டிஸ்பிளேவை நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். அந்த டேப் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து அதில் போட்டு எடுத்துட்டேன். போட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ டிஸ்பிளே வந்து கரெக்டாக வந்து நம்ம சைஸ் அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த டபுள் சைட் டேப் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அது மேலே எடுத்து வச்சுருப்பேன். அதை எடுத்துட்டோன்னா இந்த டிஸ்பிளே வந்து கரெக்டாக போயிட்டு ஃப்ரேமில் உட்காந்துரும். பேஸ்ட்டும் கரெக்டாக பேஸ்ட் ஆகிடும். இப்போது இது மட்டும் சேஃப்டி இல்லை, இதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்திங்கன்னா நம்ம செலோ டேப் போட்டோம். இது டபுள் சேஃப்டி மாதிரி டிஸ்பிளே வெளியே வராத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணிடலாம். இப்போ பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிஸ்பிளே எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. கஸ்டமர் அவங்க ஃபேமிலி எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. சார் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துட்டு நம்ம கால் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருடைய OnePlus 40 inch வந்து ஆனால் அந்த டிஸ்பிளே வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக வந்தோம், வந்து அட்டன் பண்ணோம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சார் கிட்ட எப்படி ரிவ்யூ கேட்போம் அதை பற்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆக்சுவலி நான் இது வந்து வெளியே எடுத்துட்டு போக முடியாம வீட்டுல ரொம்ப நாளா வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நான் ரொம்ப நாளா உங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நீங்க போடுற ஒரு வீடியோ ஆக்சுவலி நான் மறக்காம ஃபாலோ பண்றது, அது வந்து கொஞ்சம் நாலேஜ் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால ஆக்சுவலி உடனே நான் கான்டாக்ட் பண்ணிட்டேன். பட் நல்லா பண்ணி பண்ணிருக்கீங்க. சூப்பர் ப்ரோ, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ராப்ளம் வந்தது, பேக்லைட் இஷ்யூன்னு சொன்னாங்க ப்ரோ. ஆக்சுவலி நான் வெளியே கூட கொஞ்சம் விசாரிச்சிருந்தேன், பேக்லைட் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதனால என்னாச்சுன்னா நான் ஒருத்தனால வெளியே எடுத்து போக முடியல. ஸோ அதனால டோர் ஸ்டெப் பண்றது வந்து ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சார் வந்து ஒரு 6 month-ஆவே சார் வந்து அப்படியே வச்சுட்டாரு. நியூ டிவி வாங்கிட்டாரு. ஏன்னா இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேற டிவி வாங்கிட்டாரு. இப்போ அவர் கூப்பிட்டு நீங்க எதாச்சும் நம்ம சென்னைக்கு வரோம் சொல்லியிருந்தோம், அவர் கூப்பிட்டு. அதனால இப்போ வந்து பார்த்தோம் பேக்லைட் இஷ்யூவா இருந்து. ஸோ இங்கேயே வந்து வீட்லயே வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாச்சு. டிவி பக்காவா ஆயிடுச்சு, எந்த ஒரு எதுவுமே இல்லை, இஷ்யூவும் இல்லை, பக்காவா ஓடிட்டு இருக்கு. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ.